யாராலையும் இப்ப வரைக்கும் ஏத்துக்க முடியாத நடிகர் பாக்யராஜ் அவங்களுடைய இறுதி அஞ்சலி நேத்து நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த இறுதி அஞ்சலிய அவ்வளவு கேவலமா, அவ்வளவு கன்றாவியா, அவ்வளவு பிரச்சனைகளோட பிரளயத்தோட நடந்திருக்குங்க. ஒரு மனிதர் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு சொசைட்டில அவர் எடுத்த நல்ல பேரை வச்சு அவரு போனதுக்கு அப்புறமா அவருடைய இறுதி அஞ்சலியை நல்லபடியா நடத்தி முடிக்கணும். அதுதான் ஒரு முறை. ஏழைவாளைங்க வீட்டுல கூட எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம நிம்மதியா முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா இந்த செலிபிரிட்டி வீட்டுல அங்க நடக்கிற கூத்து இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு கேவலமா நடத்தி வச்சிருக்காங்க. குறிப்பா நேத்து பாக்யராஜ் அவங்களுடைய வீட்டுல அந்த பாக்யராஜ் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு இறுதி அஞ்சலி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது அங்க ஏற்பட்ட தள்ளு முள்ளு, நடிகளை கையை பிடிச்சு இழுக்கிறது, நடிகள் மேல வந்து விழுகிறது, மைக்க நீட்டுறது, கேமரா முன்னாடி நீட்டுறது, கூட்டமா தள்ளுறது, ராதிகா மேடம் கையை பிடிச்சு இழுக்கிறது, சுகாசினி மேடம் டென்ஷன் ஆனது, செல்ஃபி கேட்கறது, முருங்காயை தூக்கிட்டு வந்து சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்றாவியான விஷயங்கள் நடந்திருக்குங்க. சோ அந்த மனிதரோட இறுதி அஞ்சலி நல்லபடியாவே இல்ல அப்படின்றது சரித்திரத்திலே பதிவாயிருச்சு. சோ அங்க நடந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றத டீட்டெயிலா எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இதுக்கெல்லாம் யாரு ப்ரோ காரணம் அப்படின்னா மீடியாக்கள் தான். ஒரு சில சேட்டலைட் மீடியாக்கள் அவங்களுடைய டிஆர்பிக்காக தான் இந்த எல்லா வேலையும் பண்ணாங்க. அதை தாண்டி அங்க கூடியிருந்த மக்கள் அவங்களும் எவ்வளவு ஏழரை கூட்ட முடியுமோ, எவ்வளவு கேவலமா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு விஷயம் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீடியா, அதுவும் பெரிய பெரிய செய்தி சேனல் அப்படின்றது விரல விட்டு எண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்குள்ள போட்டி பொறாம அந்த அளவுக்கு ரொம்ப இருக்காது. இவங்க போனாங்களா, இவங்களுக்கும் நியூஸ் கிடைச்சிரும், நமக்கும் நியூஸ் கிடைச்சோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலா மாதிரி வத்த 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 வத்தன்னு சேட்டலைட் சேனல்களும் அதிகமாயிட்டாங்க, நிறைய யூடியூப் சேனல் அதிகமாயிட்டாங்க. என்னையும் பிடிச்சா நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனா நாங்க அங்க போகவே இல்லை, அங்க யாரையும் தொந்தரவு பண்ணல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா? சோ ஏகப்பட்ட மீடியா, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மீடியாக்கள் அங்க போயிட்டு அட் அ டைம்ல எல்லாருமே ஸ்டாண்ட் அப் போட்டு கேமரா போட்டு மைக்க போட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ். அவன் ஃபர்ஸ்ட் எடுத்துடக்கூடாது, நம்மளுடைய காம்படிட்டரான அந்த சேனல் எடுக்கிறதுக்குள்ள நம்ம எடுக்கணும், சரியா? டே அந்த செலிபிரிட்டி வராங்க பாரு, அவங்கள நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணணும், டைரக்டா லைவ் நம்ம அங்க அடிக்கணும், ஃபோக்கஸ் பண்ண அவன் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டுக்காக டிஆர்பிக்காக போட்டு முத்து மோதும் போதும் அடிச்சுக்கிறாங்க. இது எல்லாமே நேத்து அங்க நடந்த கேவலமான விஷயங்கள இது ஒண்ணு. ஆனா அப்படி தள்ளுமுள் ஏற்படும் போது அங்க அதிகமா டென்ஷன் ஆனது யாருன்னா ராதிகா மேம் தான். ஏன்னா ராதிகா மேமும் பாக்யராஜ் சாரும் எவ்வளவோ படங்கள் நடிச்சிருக்காங்க, எவ்வளவோ டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. சோ பாக்யராஜ் திடீர்னு இறந்ததுக்கு அப்புறமா அந்த இறப்ப மேடமால ஏத்துக்கவே முடியல. சோ ராதிகா மேடம் நல்லபடியா சரி நடந்து போச்சு, இறுதி அஞ்சல் நல்லபடியா நடத்தும் நினைக்கும் போது இந்த மீடியாக்காரங்க நிறைய பொதுமக்கள் மூத்து அடிச்சுக்கிட்டு தள்ளும் போது டென்ஷன் ஆயிட்டாங்க. லிட்டரலி டென்ஷன் ஆயிட்டு கையெடுத்து கும்பிட்டாங்க. உங்களை கையெடுத்து கும்புறேன், தயவு செய்து எல்லாம் தள்ளி போங்க, கூட்டமா வராதிங்க, உங்க டிஆர்பிக்கு இதைத்தான் பண்ணணுமா? நான் கூட தனியா ஒரு படத்துல நடிச்சு நல்ல ஒரு டிஆர்பிக்கா என்னத்தையாச்சும் கான்ட்ரவர்சியா பேசுறேன், இங்க வந்து நீங்க சம்பாதிக்கிறீங்க, ப்ளீஸ் போங்க அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா அவ்வளவு டென்ஷன் ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரணும் ராதிகா மேம். அப்படி வரும்போது அவங்களுக்கு வழிய விடல, போட்டு நெரிக்கிறது என்ன, பிடிக்கிறது என்ன. இதுல ஒருத்தவன கைய வர பிடிச்சிட்டான். மேடம் இப்படி சொல்றாங்க, கைய விடுங்க, நீங்க எது கையே பிடிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு மேடம் கத்த. அதுக்கப்புறம் கூட்டத்துல வழி விட்டு ஏண்டா அங்க வந்தோன்ற மாதிரி ராதிகா மேடம் ஆக்கிட்டாங்க. இதை தாண்டி உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா? நடிகர் தனுஷ் அவர் கார்ல இருந்து இறங்கி ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு அழுதுகிட்டே வர்றாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தன் மைக்க நீட்டான். அது யாருன்னு என் வாயில நான் சொல்ல விரும்பல, நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மனுஷன் அவ்வளவு உடஞ்சு வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க? அவங்க கிட்ட போயிட்டு சார் சார் இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படி சொல்லிட்டு வாய்கிட்ட மைக்க நீட்டும் போது டென்ஷன் ஆயிட்டாங்க. சரி, யாரா இருந்தாலும் டென்ஷன் வரும்ல. இப்ப இந்த மைக்க நீட்டுறவங்க அவங்க வீட்லயே ஒரு ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆகி போச்சு அப்படின்னா அங்க வந்து சார் இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்ன, இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லுங்க சார் அப்படி கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? டேய் எங்க வீட்டுல என்ன நடந்திருக்கு நீ ஏன்னா கேக்குற அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகும்ல. அதே டென்ஷன் தானே இங்கேயும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான மீடியாக்களுக்கு தெரியும்ல, தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு நேரா மைக்க தூக்கி வாயில சொல்லிடுறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பாக்யராஜ் அவங்களுடைய உடலை பாக்குறதுக்கு நிறைய செலிபிரிட்டி கெஸ்ட் எல்லாம் வருவாங்கல்ல. சோ அவங்களுக்காக அவங்கள கேமரா ஷூட் பண்றதுக்காக நிறைய பொதுமக்களும் சரி மீடியாஸும் இந்த பக்கம் இருப்பாங்கல்ல. அப்போ ஒவ்வொரு கெஸ்ட் செலிபிரிட்டி வரும்போது கமெண்ட் அடிக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க. ஏய் தியேட்டர்ல பார்க்கும் அப்படி இருந்தாங்க, நேர்ல ஒரு மாதிரியா இருக்காங்க, நேர்ல இப்படிதான் இருப்பாங்களா, என்ன ட்ரெஸ் போட்டு வருது பாரு, இது பாரு அழுகாமே வருது பாரு, இது பாரு ஒரு மாதிரி அழுதுட்டே வருது பாருன்னு சொல்லிட்டு அது ஏதோ கலகலன்னு ஒரு ஈவெண்ட் மாதிரி கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க, கிண்டல் அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே நீங்க மற்ற சேனல்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் பொதுமக்கள் இந்த மாதிரி அசிங்கமா பேசுறதே பொதுமக்கள் தான். அடுத்ததா இந்த கூல் சுரேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு எங்க எப்படி நடக்கணும் என்ன பேசணும் ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு எதனா பட வாய்ப்பு கொடுத்து தொலைங்கடா யாராச்சும், அவன் தொல்லை தாங்க முடியல. பாக்யராஜ் அவர்கள் எப்பேற்பட்ட நடிகர், டைரக்டர், அவர்கிட்ட எவ்வளவு திறமை இருக்குது.
அவர் எவ்வளவு விஷயங்கள் மக்களுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய இறுதி அஞ்சலி எந்த அளவுக்கு அமைதியான முறையில் நல்லபடியா நடந்து முடிக்கணும். இவன் என்னடா முருங்காய் தூக்கிட்டு வந்துட்டான். முருங்காய் தூக்கிட்டு வந்து இறுதி அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த அனுதாபம் சொல்லிட்டு ஒரு போஸ்டர். எல்லாருக்கும் டென்ஷனு. அந்த வீடியோ பார்த்த எல்லாமே கீழே கமெண்ட்ல போயிட்டு அந்த கூல் சுரேஷா வண்ணமா திட்டுறாங்க. ஏன்டா நீ தெரிஞ்சுதான் பண்றியா, இல்ல தெரியாம தான் பண்றியா, இல்ல வீம்புக்குனே தான் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கறாங்க. இதுக்கு கூல் சுரேஷ்ட கேட்டதுக்கு முருங்கை கையில பிடிச்சிட்டு யாரும் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா, அண்ணன் வந்து நல்லவர், அவர் வந்து இந்த முருங்கக்க கான்செப்ட்ல அவர் தான் பிரபலம், அதனாலதான் அவருக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த நான் தூக்கிட்டு வந்தேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறான் பாருங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க. சோ இந்த கூல் சுரேஷ் ஒவ்வொரு இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்லயும் இந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்ச்சியிலையும் இந்த மாதிரி ஒரு சேட்டப் பண்ணிட்டு ஏழரை கூட்டுற மாதிரி வர்றான் பாத்தீங்களா, அப்பவே அவனை 4 போடு பொலிர் போட்டு இங்க வரு, உனக்கு பட வாய்ப்பு கிடைக்கணும், நீ ஃபேமஸ் ஆனதுக்கா இந்த மாதிரி சில்லற சேட்டையெல்லாம் பண்ணாத, இதுக்கப்புறம் பண்ணனா இந்த மீடியா வட்டாரத்துல உன்னால வர முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் போட்டிருந்தா அவன் நேரம் திருந்திருப்பான். அதை யாரும் பண்ணாம தான் அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் சரி, பாக்யராஜ் அவங்களுடைய அந்த நன்மக்களும் சரி, பாக்யராஜ் ரொம்ப பிடிச்ச மக்களும் சரி, இந்த கூல் சுரேஷ்க்கு அகைன்ஸ்ட் நிறைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் வந்து இந்த பார்த்திபன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு எதுனா குண்டக்க மட்டக்க பண்ணுவாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே அஜித் அவங்களுடைய அம்மா இறந்ததுக்கு பார்த்திபன் அவர்கள் வந்து மல்லிகைப்பூ கொண்டு போனாங்க. எல்லாருமே பார்த்தாங்க, மீடியா எல்லாம் போட்டிருந்தாங்க, ரவுண்டு அம்புக்குறி எல்லாம் போட்டு காட்டுனாங்க. எதுக்கு என் மல்லிகைப்பூ கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, பெரிய பெரிய மாலை எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னா அடுத்தடுத்து மாலை கொண்டு வர்றாங்க அப்படின்னா நான் வச்ச மாலையை எடுத்து அப்படி இப்படி கேட்டு பக்கம் தொங்க விட்டுருவாங்க. ஆனா இந்த மல்லிகைப்பூ நான் கொண்டு வர்றேன் அப்படின்னா அது அஜித்தோட அம்மா அவங்களுடைய காலடியிலே கிடக்கும், அதுக்காகத்தான் நான் கொண்டு வந்தேன். ஆனா மற்ற மீடியாக்கெல்லாம் அது அம்புக்குறி போட்டு ஒரு மாதிரி அதை ஹைலைட் பண்ணிட்டு நான் ஏதோ தப்பா பண்ணிட்ட மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பார்த்திபன் விளக்கம் கொடுத்துட்டாரு. சோ அதே மாதிரி இந்த பாக்யராஜ் வந்து பார்த்திபன் அவங்களுடைய குரு. தாவணி கனவுகள் பாத்தீங்கன்னா அந்த படத்துல பாக்யராஜ் நடிகராகவும் பார்த்திபன் வந்து ஒன் ஆஃப் த போஸ்ட்மேன் கேரக்டரா வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு லிட்டரலி குரு மாதிரி தான். ஸோ அவருடைய மறைவுக்கு இவர் எதனா பண்ணுவாரா, குண்டக்கு மண்டக்கு எதனா நடக்குமான்னு பார்க்கும்போது நீட்டா முடிச்சுட்டு போயிட்டாரு. அது ஒருவேளை நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆறுதல். சோ ஒரு சில மீடியாக்கள் இந்த மாதிரியான கேவலமான விஷயம் பண்ணாலுமே ஒரு சில மக்கள்கள் இருக்காங்களா, அவங்களும் அதை விட கேவலமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ பாக்யராஜ் அவங்களுடைய அந்த இறுதி அஞ்சலி அந்த சடங்கு அந்த வீட்டுல அது போய்கிட்டு இருக்கும் போது அங்க கூடியிருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பூர்ணிமா பாக்யராஜ் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஒய்ஃபு, அவங்கள பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க. புருஷன் இறந்து கிடக்குறாரு, இந்த அம்மா மேக்கப் எல்லாம் போட்டு மேனா மீனிங் மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்லயும் பேசியிருக்காங்க. நிறைய வீடியோஸ்ல காட்டியிருப்பாங்களா பெரிய பெரிய செய்தி சேனல்ல, அந்த வீடியோஸ் கீழே போயிட்டு கமெண்ட் பண்றாங்க, எதுக்கு இவ்வளவு மேக்கப் போட்டு அந்த அம்மா புருஷன் காலடி பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு நல்ல நிகழ்ச்சியிலும் சரி கெட்ட நிகழ்ச்சியிலும் சரி எனத்தையாச்சும் குத்தத்தை கண்டுபிடிச்சு சொல்லணுமேன்றக்கா சொல்றதுக்கும் சில மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒருபடி மேல போயிட்டு குஷ்புவோட பொண்ணு கல்யாணத்துக்கு ஆர்த்தி வந்திருந்தாங்க. ஜெயம் ரவியோட மனைவி, முன்னாள் மனைவி, டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சோ ஆர்த்தியை பார்த்தாலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேத்து வரைக்கும் குஷ்புவோட பொண்ணு கல்யாணத்துல ஆர்த்தி ஆடிக்கிட்டு இருந்துச்சு, ஆடிட்டு அப்படியே வந்திருக்காங்க பாருங்க அப்படி சொல்லிட்டு இப்படி நிறைய வீடியோஸ்க்குள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு சில விஷயம் புரியல. நேத்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அந்த மைல்ஸ்ல எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கு மறுநாள் காலையிலே பாக்யராஜ் இந்த மாதிரி தவறி இருப்பாங்க சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நேத்து ஆட்டம் போடுனவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, மறுநாள் இந்த மாதிரி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு சோகமா தான் வருவாங்க. அதுக்காக ஐயோ நேத்து நம்ம எல்லாம் ஜாலியா இருந்தோம், பாக்யராஜ் வந்து அவர் தவறிட்டாரு, அங்க போக கூடாது, நம்ம இதே சோகத்தின் உருவா நம்ம கிட்டாச்சும் ஓடி போனோம் அப்படியே நடப்பாங்க. இப்படி ஒரு சில மக்கள் கமெண்ட் பண்ணிருக்காங்க பெரிய பெரிய செய்தி சேனல் கீழே. அடுத்ததா யாராலும் ஏத்துக்க முடியாத சம்பவம் என்ன தெரியுமா, பாக்யராஜோட உடம்ப அந்த வண்டி இறுதி அஞ்சலி வண்டியில வச்சு கொண்டு போவாங்கல்ல, அந்த வண்டிக்குள்ள வச்சு அந்த பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கேமரா உள்ள தூக்கிட்டு போறான், அந்த கண்ணாடிக்குள்ள போயிட்டு ஜூம் பண்ணி எடுக்கிறான், முகத்தை எடுக்கிறான். ஏன்னா அவன் ஸ்டேட்டஸ் விட்டு ட்ரெயின் விடுறதுக்கா ஸ்டேட்டஸ்ல சுகாசினி மேடம் இருக்காங்களா, சுகாசினி மணிரத்னம், அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏங்க என்னங்க பண்றீங்க, உள்ள போயிட்டு ஜூம் பண்ணி எடுத்துறீங்க, தள்ளுங்க நீங்க முதல்ல, அவருக்கு ஒரு மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாங்க. அவன் ரிட்டர்ன் கீழே விழுந்த செருப்பு எடுக்க வந்தான், செருப்பு பிஞ்சிரும் போய் பாத்துங்க, செருப்பால் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகாசினி மேடமே டென்ஷன் பண்ற அளவுக்கு ஏகப்பட்ட கலபரம் அங்க நடந்திருக்குங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர், நல்ல டைரக்டர், நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் தவறிட்டாரு அப்படிங்கும் போது அவருக்கான இறுதி அஞ்சலி மரியாதை அப்படின்றது நம்மளுடைய கண்ணீர் தான், நம்மளுடைய வருத்தங்கள் தான். அதை விட்டு போட்டு அதை வீடியோ எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், ஸ்டேட்டஸ்ல போடணும், ரிப் சார் RIP சார் போட்டா மட்டும் அவர் திரும்ப வந்துட போறாரு. இந்த ஸ்டேட்டஸ்ல போடுறதுக்காகவே ஒரு சில கூட்டம் அங்க போயிட்டு வீடியோ கிடைச்சிருமா ஸ்டேட்டஸ் போறதுக்கு தூக்கிட்டு போனாங்க. அவங்களாலதான் ஊருப்பட்ட பஞ்சாயத்து நேத்து. சோ ஒவ்வொரு செலிபிரிட்டியா வந்துகிட்டு இருக்கும் போது கமல்ஹாசன் அவர்களும் வந்திருக்கிறாங்க. ஏன்னா 16 வயதுநிலை படத்துல கமலும் ரஜினியும் நடிக்கும் போது அவங்க 2 பேருக்குமே டயலாக் சொல்லி கியூ சொன்னது எல்லாமே அந்த படத்துல
பாரதி ராஜாக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணது பாக்யராஜா, சரிங்களா? சோ இவங்களுக்கே ஒரு காலத்துல ஒரு குரு மாதிரி தான் இருந்திருக்கிறவரு. சோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க கமலே வந்துகிட்டு இருக்கும் போது நீங்க பாத்து நீங்களே செம டென்ஷன் ஆவீங்க. பெரிய பெரிய கேமரா திட்டு கமல் முகத்துக்கு முன்னாடி போறீங்க, சார் சார் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க அப்படி சொல்லிட்டு கமல் போயா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. கூட இருந்தவங்க கேமரா பிடிச்சி தள்ளி விடுறாங்க. எனக்கே சொல்றேன், ஒரு மீடியா பர்சனா சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவருங்க. ஏன்னா வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ்ல நின்று கவர் பண்றது வேற. ஏன்னா மீடியாக்காரங்களாம் கேமரா வச்சு வச்சு இந்த இடத்துல நின்று வர்றவங்களை கவர் பண்ணிக்கோங்க, அவங்களா பேட்டி கொடுக்க வந்தாங்கன்னா எடுங்க தான் சொல்லிட்டாங்க. ஆனா ஸ்டாண்ட்ல இருந்து கேமரா கழட்டி முதல் தூக்கிட்டு போயிட்டு வரும்போது முன்னாடி ஜூம் பண்ணி இப்படி எடுக்கும்போது அவ்வளவு டென்ஷன் ஆயிருக்காரு. ஆண்டவனே டென்ஷன் படுத்திட்டாங்க. அடுத்ததா இன்னும் ஒரு சில பேரு விஜய் வந்தாரு பாத்தீங்களா? அப்படி விஜய் வந்து பாக்யராஜ் உடம்புக்கு மாலையெல்லாம் போட்டு இறுதி அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கும் போது ராதிகா மேடம் இருந்திருக்காங்க. துக்க வீட்டுல என்ன பண்ண முடியும்? வாங்க இப்படி ஆயிப்போச்சு அப்படிதான் பேச முடியும்ல. ஆனா என்ன கமெண்ட்ஸ்ல பதிவிடுறாங்க, அங்க இருந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் சிஎம்ஏ வந்திருக்காங்க, ராதிகா மேடம் ஒரு வணக்கம் சொல்ல கையெடுத்து கும்பல, ஒரு மரியாதையோட கூப்பிடல, என்னவே நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏண்டா விஜய் ஆனகப்பட்ட சிஎம்மாவே இருந்தாலுமே ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க, இனாகுரேட் பண்றாங்கன்னா அங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே பேசுற வேற. துக்க நிகழ்ச்சியில் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது ஒரு பேசிக்கே கிடையாது. அதைத்தான் ராதிகா மேடம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்படி வரும்போது இதைத்தான் பண்ண முடியும். உங்க வீட்டுல எல்லாருமே உங்க வீட்டுல ஒண்ணு நடக்கும் ஒண்ணு ஆகி போச்சு அப்படின்னா எல்லாரும் வரும்போது வாங்க வாங்க இப்பதான் வந்தீங்களா, உட்காருங்க இங்கதான் இருக்காங்க பாருங்க, மாலை போடுங்கன்னு சொல்ல முடியும்? இப்படியும் சில கல்நெஞ்ச மனிதர்கள் அங்க இருந்துகிட்டு அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை ஏத்துக்க முடியாம கமெண்ட்ஸ் பண்ணி அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பே கொடுக்காம அவ்வளவு பெரிய நல்ல மனிதரோட அந்த இறுதி அஞ்சலிய போராட்ட காலமா பிரச்சனைக்கான இடமா மாத்திட்டாங்க. அவரோட ஆத்ம சாந்தி அடையுமாங்க. அடுத்ததா நீங்க எல்லாருமே காண்டாகிற மாதிரி ஒரு வீடியோ காட்டுறேன். நீங்க பாக்குற இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நடிகர் முத்துக்காளை வந்து அவருடைய காரை ஓரம் கட்டிட்டு அந்த தெருவிலே நடந்து வராரு. பாக்யராஜ் அவரை பார்க்கணுமே அப்படின்றதுக்காக சுத்தி முத்தி செல்ஃபி எடுக்க வந்துட்டாங்க. இவர் ஐயோ அங்க ஏதோ நடந்து போச்சா, நான் போகணுமே அவரை பார்க்கணுமே, அவருக்கான அந்த மரியாதை கொடுக்கணுமே, இறுதி அஞ்சலி செலுத்துமே சொல்லிட்டு இவர் நடந்து வர சுத்தி அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா செல்ஃபி அண்ணா சிரிங்கண்ணே. முத்துக்காளைக்கு அப்ப எந்த அளவுக்கு மனசுல டென்ஷன் இருந்திருக்கும். அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, ஏங்க நான் எதுக்கு வந்திருக்கிறேன், இந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு செல்ஃபி கொடுக்க முடியுமாங்க, அப்புறம் பாத்துக்கலாங்கன்னு அவரால் சொன்னாரு. அதை தாண்டி அவரால் திட்டவும் முடியல, கோபப்படவும் முடியல. ஏன்னா அதை மற்ற மீடியாக்கள் கவர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லாட்டி அதையும் போட்டுருவாங்க. ரசிகரை எட்டி உதைத்த முத்துக்காளை, ரசிகரை திட்டிய முத்துக்காளைன்னு போட்டு அவருடைய மான மரியாதை வாங்கிடுவாங்க. சோ முத்துக்காளை வேற வழி இல்லாம சீக்கிரம் எடுங்க போனுங்க பாவங்க எல்லாம் சிரிக்க கூட எடுங்க சொல்லிட்டு அவசரமா செல்ஃபி கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு சுத்தப்பட்ட நிறைய பேர் செல்ஃபி செல்ஃபி செல்ஃபின்னு கேட்டுக்கிட்டே போனாங்க. ஒரு குடியார பையன் அவன் வந்து, சார் அந்த படத்துல நடிச்சீங்களே சூப்பரா இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு அந்த படத்துலன்னு சொல்லிட்டு அந்த சீனை நீங்களே பாருங்க. எடிட்டர்ஸ் அம்புக்குறி விட்டு அதை நீங்க காட்டுங்க. சோ ஒரு இடத்துல என்ன நடந்திருக்கு, யாரோட துக்க நிகழ்ச்சி, அங்க என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் இருக்கு. அது எதுவுமே தெரியாம நேத்து நடந்த அந்த சம்பவத்தை பெரிய ஈவெண்டா கலகலன்னு மாத்திட்டாங்க, பிரச்சனையா மாத்திட்டாங்க. கஷ்டமா இருக்கு. சோ பாக்யராஜ் அவங்களுடைய அந்த இறுதி சடங்குல அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ கலைபரங்கள், அவ்வளோ அசிங்கங்கள் நடந்தாலுமே நாம மனசுக்கு நிம்மதியா படும்படியான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னா, பாக்யராஜ் அவர்கள் வந்து வாழும் காலத்திலே அவங்க வந்து கண்தானம் செய்யறதுக்கு அவங்க லிட்டரலா எழுதிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய மறைவுக்கு அப்புறமா அவருடைய கண்கள் வந்து தானம் செய்யப்பட்டிருக்கு. அவருடைய கண்ணை வந்து பாக்ஸ்ல வச்சுட்டு அதை அடுத்த தானத்துக்காக எடுத்துட்டு போனாங்க. அந்த ஒரே ஒரு காட்சி தாங்க பாக்யராஜோட இறுதி அஞ்சலி அந்த நடக்கும்போது நமக்கு ஓகேப்பா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது. மற்றபடி அங்க நடந்த கலைபுரம், செலிபிரிட்டியை கையை பிடிச்சி இழுத்தது, தள்ளி விட்டது, செல்ஃபி கேட்டது, எல்லாரையும் கமெண்ட் பண்ணது, மீடியாக்கள் முதும் போட்டு வாய்க்குள்ள மைக்க நுழைக்கிறது, மூஞ்சிக்கு முன்னாடி கேமரா வந்து சார் சார் கொஞ்சம் லைட்டு அப்படின்ற மாதிரி காட்டுறதெல்லாம் யாராலும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். பாக்யராஜ் எவ்வளவு பெரிய நடிகர், அவருடைய எவ்வளவு படங்களை பார்த்து நம்ம எவ்வளவு ஃபீல் பட்டிருப்போம், ஆனந்தப்பட்டிருப்போம், சந்தோஷப்பட்டிருப்போம், அவரை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம். நமக்கு எவ்வளவு நல்ல கதைகள் கொடுத்திருக்காங்க, நமக்கு நிறைய பாடத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு கடும் உழைப்பாளி, ஒரு கடும் நடிகர், அவருடைய மறைவுக்கு நாம எல்லாருமே அழுகணும், சோகம் இருந்து அவருக்கான இறுதி அஞ்சலி நல்லபடியா முடிக்கணும். ஆனா அவருக்கு அப்படியே நடந்திருக்குங்க. இது சரித்திரத்துல மிகப்பெரிய பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பாக்யராஜோட இறுதி அஞ்சலில எதுவும் சரியில்லை, நிறைய பிரச்சனை நடந்திருக்கு இந்த மீடியா கரைங்களால அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அடுத்ததா மாஸ்டர் மகேந்திரன் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இவங்க ரெண்டு பேரும் இப்ப வச்சு நிறைய காரணங்களால மக்கள் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க லூஸ் டாக் விட்டது, நிறைய வாய் விட்டது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா, அவங்கள போட்டு பொழக்கிறது. ஆனா அவங்க பாக்யராஜ் அவங்களுடைய துக்க நிகழ்ச்சி அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த செய்தி கீழே போயிட்டு வந்துட்டாப்பா சோலார் சிஸ்டம், வந்துட்டாப்பா கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்தி என்ன மாதிரியான செய்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஒரு சில மக்கள் இடம் பொருள் ஏவல் அறியாம அவனை கிண்டல் பண்ணணுமே அப்படின்றக்க அந்த வீடியோ கீழே போயிட்டு கமெண்ட்ஸ் பண்ணும்போது
அது சம்பந்தப்பட்ட ஆட்களை இன்னும் பாதிக்குது. ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, எங்க எப்படி நடக்குதுன்னு எதுவுமே தெரியாம. ஸோ லிட்டரலி நேத்து பாக்யராஜ் வீட்டுல யாருமே சந்தோஷமாவே இல்லைங்க. ஒண்ணு பாக்யராஜ் போன நினைச்சு வருத்தப்படுறாங்க, இன்னொன்னு மீடியாக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்களே நினைச்சு வருத்தப்படுறாங்க, இன்னொன்னு வந்த எல்லாருக்கிட்டையும் செல்ஃபி கேட்டு ஒரு மாதிரி கலேபரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பாக்யராஜ் அவங்களுடைய அந்த இறுதி சடங்குல நேத்து நடந்த அவ்வளவு பஞ்சாயத்து, அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த மீடியா பர்சன் நேத்து நிறைய செட்டப் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு கோவப்பட்டீங்க? இது மாறுறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம்? முதலமைச்சர் சிஎம் விஜய் என்ன மாதிரி ஆக்ஷன் போட்டா கரெக்டா இருக்கும்? இனி வரும் காலங்கள இந்த மாதிரி செலிபிரிட்டி வீட்டுல ஒரு நல்லது கிட்ட நடக்கும் போது என்ன மாதிரி புரோட்டோகால் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.